சாரி ரோலிங் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. சாரி ரோலிங் புதுசாக வந்த ட்ரெண்டெல்லாம் இல்லை, பல 100 வருஷமாக இருக்குது, இயர்ஸ் அண்ட் இயர்ஸாக. அதோட குட்டி கதையை நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ எப்படி சாரி ரோல் பண்ணணுங்கிறத சொல்கிறேன். ஒரு சாரியை ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல் சாரியை க்ரீஸ் இல்லாமல் ஸ்டீம் பண்ணிடணும். நீங்கள் எனி உட்டன் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணலாம். உட்டன் ஸ்டிக்ஸை வச்சுட்டு இந்த மாதிரி பொறுமையாக ரோல் பண்ணிட்டு வந்து பட்டர் ஷீட் இல்லை காட்டன் கிளாத் வச்சு லாக் பண்ணிக்கலாம். எப்படி பல வருஷமாக இருக்குது. சில சாரீஸ் எல்லாம் கட்டமடிப்பு ஃபோல்டிங்லேயே இருக்கும். லூம்லேருந்து வரும்போதே ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி குட்டி ஃபோல்டிங்கில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே காமிச்சிருக்க பிக்சர் மாதிரி நிறைய வெல் நோன் ஷாப்ஸில் கட்டமடிப்பு சாரியை நீங்கள் ஒரு 10,000க்கு மேலே பில் பண்ணிட்டு இதை ரோல் பண்ணி தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களே அழகாக ஓப்பன் பண்ணி ரோல் பண்ணி கொடுப்பாங்க. எப்படி நமக்கு டாசில்ஸ் பண்ணி தராங்க அந்த மாதிரி. இப்படி தான் இந்த ரோலிங் டெக்னிக் இயர்ஸ் பேக்காக இருக்குது. இது இப்போ ஏன் ட்ரெண்ட் ஆச்சு, அதோட அட்வான்டேஜஸ் தான் காரணம். ஒரு சாரியை நீங்கள் ரோல் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது ஒரு 10 ருபீஸ் சார்ட்டை ரோல் பண்ணி வச்சுட்டு ஓப்பன் பண்ணும்போது எப்படி ப்ளஃபியாக ஓப்பன் ஆகும், அதே கான்செப்ட் தான் இங்கேயும். நீங்கள் சாரியை ரோல் பண்ணி வச்சுட்டு ஓப்பன் பண்ணும்போது நல்லா ப்ளஃபியாக ஓப்பன் ஆகும், எந்த க்ரீஸும் இல்லாமல். ஸோ சாரி நீங்கள் சொல்கிற பேச்செல்லாம் கேட்கும். உங்களோட ப்ளீட்ஸ் வந்து ரொம்ப எலகெண்ட்டாக ஃபாலோ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரஃபாக எடுக்கிற சென்டர் ப்ளீட்ஸில் பபிள்ஸ் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு பாருங்கள். இதை ப்ரொஃபஷனலாக ட்ரிப் பண்ணும்போது இன்னும் சில அட்வான்டேஜஸ் என்னென்னா ஈஸி டு ஆக்சஸ், ப்ரிவென்ட் ஃப்ரம் க்ரீஸ் அண்ட் உங்கள் கபோர்ட் ஸ்பேஸையும் சேவ் பண்ணும். இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்கலாமா. சாரியை ரோல் பண்ணும்போது டைட்டாக ரோல் பண்ணுவீங்க. ஸோ ஆப்வியஸாக ஏர் உள்ளே போகாது. அந்த ஈரப்பதத்தில் உங்கள் சாரி ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்கும். இட் காசஸ் சம் டேமேஜஸ் டு த சாரி. உங்களுக்கு நல்ல சஃபிஷியன்ட் ஸ்பேஸ் வேணும். நீங்கள் ரோலிங் மெத்தட் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்கள் கபோர்ட் அந்த மாதிரி இருக்கணும். அதுலேயும் ஸ்டோன் ஒர்க்ஸ் உள்ள சாரீஸை ரோல் பண்ணவே கூடாது. பிகாஸ் ஸ்டோன்ஸ் வந்து டைட் ஆகும்போது ஆப்வியஸாக க்ளூ இருக்கனால டேமேஜ் ஆகும். என்னோட பர்சனல் சாய்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் ட்ரேப்பிங்காக ரோல் பண்ணுறீங்கன்னா பண்ணலாம். அதை ஸ்டோர் பண்ணுறதுக்காக ரோல் பண்ணுறீங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஹோப் யூ ஃபைண்ட் இட் யூஸ்ஃபுல். இந்த மாதிரி மோர் சச் கண்டென்ட் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த மாதிரி சாரி ட்ரேப்பிங் படிக்கணும்னு ஆசையாக இருக்குன்னா மேக் ஷூர் நீங்கள் எங்களோட அப்கமிங் சாரி ட்ரேப்பிங் ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறீங்க. வி ஹேவ் 1-to-1 குரூப் கிளாஸ். ஃபார் மோர் டீடைல்ஸ் டிஎம் பண்ணுங்கள். ஹாப்பி லேர்னிங்.